ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் டீமன் தமிழ் கேமிங். இன்றைக்கி என்ன கேம் விளாட போகிறோன்னா எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்னு ஒரு கேம் தான் நம்ம இன்றைக்கி விளாட போகிறோம். என்னடா தினமும் ஒரு ரெகுலராக வீடியோ போடுறேன்னு சொன்னானேன்னு பார்ப்பீங்க. ஆமாம், இனி தினமும் ரெகுலராக வீடியோ வரும். இனி அப்கமிங் வீடியோஸ்லாம் என்ன போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம ராப்ளக்ஸில் சுனாமி சர்வைவல் கேம் விளாட்ருப்போம். இது எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்னு ஒரு கேமு. இந்த கேம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சுக்கலாம். இந்த கேமில் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, காரு நீங்கள் என்ன சொல்கிறது, டாப் ஸ்பீடு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நேரில் ஓட்டாத கார்லாம் ஓட்டி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது என்ன காருனே தெரில. ரேசிங் ஈவெண்ட்டில் ஓட்டுறதுன்னு நினைக்கிறேன். நம்ம தலை அஜித் ஓட்டின கார் மாதிரியே இருக்குது. லைட்டாக ஃபீல் கொடுக்குது, ஆனால் ரொம்பலாம் இல்லை. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து இந்த கேமை தான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க போகிறேன். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து 3 மேப் இருக்குது. மேப்புன்னு சொல்ல முடியாது, 3 இடம் இருக்குது. ஒன்று வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு, இது வந்து சிட்டி. இந்த 3 பிளேஸ் இருக்குது. 3 பிளேஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே இறக்கி விடணும்னா, எங்கடா இறக்கி விடும், இந்த இடத்துல தான். இது தள்ளுறாடி. இந்த இடத்துல தான் கரெக்டாக நம்மளை நிப்பாட்டும். நான் வந்து அங்கே போய் ஓகே நல்ல ஒரு பிளேஸில் ஆரம்பிக்கலாமேன்னு தான் ஃபாரஸ்ட்டுக்கு போனேன். இந்த மாதிரி அங்கங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஈன்னு போட்டு ஒன்று இருக்கும், அதான் காயின்ஸ் இந்த கேமில். அதை எடுத்தோம்னா நமக்கு வந்து இதோ எங்கடா ஓரத்தில் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஏறும். இப்போ வந்து 3900 நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் அப்பப்போ கொடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு 4 ரிவார்டா 5 ரிவார்டா 4 ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலெக்ட் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு. ஆக்சுவலி இந்த கேமோட கிராஃபிக்ஸும் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். GTA 5 லெவலுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நமக்கு ஒரு கார் கொடுக்க போகிறாங்க, அதையும் போய் எடுத்துருவோமா? லெட்ஸ் கோ கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேம் உள்ளே போனோன்னே எப்படி இருக்கும்ட்டு காமிக்கிறேன். லோடிங் ஆகுது, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கார் தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்களா, இன்ட்ரோவே லோக்கா கொடுக்குறீங்களா? இப்போ லைட்டாக சளி இருக்குது, அதோட தான் வீடியோ போடுறேன் உங்களுக்காக. இட்ஸ் ஃபார் யுவர். இப்போ வந்து இந்த காரை நம்மளால் கஸ்டமைஸும் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த காரை கஸ்டமைஸ் பண்ணி வைப்போமா? லைட்டாக மாஸ்டர் படத்தில் விஜய் ஓட்டுற கார் மாதிரியே இருக்குல்ல, அந்த மாதிரி கார் ஒன்று இருக்குது இதில். அது வந்து லைட்டாக மிஸ் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆக்சுவலி இந்த கலரே நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளாசிக்காக ஏதாவது ஒரு கலர் கொடுப்போமா? க்ரே தான் இதுக்கு நல்லா சூட்டாக இருக்குது. வாவ், வேறு லெவல். ஓகே, நம்ம வந்து இந்த கலர் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இதே கொடுத்துக்கலாம். ஓகே, 1200 கொடுத்து வாங்கியிருக்கோம். ஓ, 7200 வந்துருச்சு அக்கௌண்ட்டு பேலன்ஸ். டயர் வந்து நம்ம இந்த டயரே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயர், ஆஹா, இது நியூ அப்டேட்டில் வந்திருக்கு போல். எந்த டயர் போடலாம்? இது கிளாசிக் கார் வேறையா? இந்த டயர் போட்டால் நல்லாயிருக்குமா? இல்லாட்டி இந்த டயர் போடலாமா? இதே நல்லாயிருக்கு, இதே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டயருக்கு கலர் என்னாச்சு? ஓ, இதில் லெவலப்பும் இருக்குது. ஒவ்வொரு லெவலாக போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கார் கிடைக்கும். ஆக்சுவலி இதில் 29 கார்ஸோ 30 கார்ஸோ இருக்குது. ஓகே, கலர் மாற்றிக்கலாம் டயருக்கு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து இதே நல்லா இருக்குது. இதே கிளாசிக்காக இருக்குது, இதே போதும். மற்றபடி எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஓ, இதெல்லாம் இருக்கா? இந்த காருக்கு இது சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே வாங்கி வச்சுப்போம். இப்போ சூப்பராக இருக்குது காரு. இதை எடுத்து ஒரு ரைடு போயிட்டு வருவோமா?
இப்போதைக்கு நம்மகிட்ட என்னென்ன கார் இருக்குதுன்னு பார்த்துருவோமா? வாங்க. இத்தனை கார்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு 4 or 5 கார்ஸ் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த சைடில் உங்களுக்கு ஓரத்தில் காட்டும். இது ஒரு கார். நம்ம கேம்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு கொடுக்குற கார் இதான். நெக்ஸ்ட்டு வந்து தார் ஜீப் கிடைக்கும் நமக்கு. இந்த கார் ஓட்டி பார்ப்போம். சூப்பராக இருக்கும். இந்த கேமோட அதாவது எண்டில் ஏர்போர்ட்டில் நம்ம போய் எல்லா காரோட டாப் ஸ்பீடையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதான் கேமோட ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான பார்ட்டாக இருக்க போகுது. அடுத்து இந்த கார் ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து இதெல்லாம் அன்லாக் பண்ணணும். அடுத்து இப்போ ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த கார் ஒன்று வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஹோமுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறது, இதோ இந்த மாதிரி கரேஜ் இல்லை, இந்த டிரைவ் நவுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதில் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றே இருக்குது. சிங்கிள் பிளேயரும் இருக்குது, மல்டி பிளேயரும் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஃபெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஃபெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஸ்டண்ட்டு பண்ணுறது, இந்த ரேசஸ் போகிறது, இந்த ஜிடிஎஃப்ஐலலாம் ஸ்டண்ட் பண்ணுவாங்க இல்லையா வீடியோ போடுறதுக்காக, அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறது. அதே மாதிரி சர்வைவல். இப்போ ஒருத்தன் நம்ம கார் வந்து இடிப்பான், அவன் ஐயோ அவனை போய் நம்ம இடிக்கணும், அவனுக்கு கீழே தள்ளி விடணும், அந்த மாதிரி கேம் இது. இந்த இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லலாம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் பிளேயர் போய் இந்த ஊரை முதல்ல உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்களா, டோன்ட் ஃபர்கெட் த லைக் பட்டன் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தம். நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்களே. இந்த கார் என்ன ஓட்டே முடியல, செம்மையாக இருக்கே காரு. ஃபஸ்ட்டு ஊரை சுற்றி காமிச்சிடலாமா? நெக்ஸ்ட் இங்கிட்டு போனீங்கன்னா சும்மா ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்கும். அடுத்து வேறு என்ன இருக்கும்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக போனோம்னா காடு. அந்த காடில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் கார்ஸ்லாம் ரோட்டில் அப்பப்போ போகும். அப்பப்போ தான். அதே மாதிரி கைஸ், our channel road to 200 subscribers. அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை எழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம நேராக வீடியோக்குள்ளே போவோம். செம்மையாக ஓடுதே. ஆனால் இந்த கேமில் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். சென்சிட்டிவிட்டி அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அதான் ரொம்ப கஷ்டம். இப்போது உங்களுக்கு கார் நொறுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் இந்த ரிப்பேர் மாதிரி ஒன்று காட்டும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிரும் காரு. அடுத்து இங்கனக்குள்ளே என்னமோ இருக்குமே, ரைட் சைடில் இங்கனக்குள்ளே வந்து ஒரு ரிவர் மாதிரி இருக்கும், லைட்டாக ரிவர் ஃபீல் கொடுக்கும். போச்சுரா காரு பொழுகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம தார் தான் கரெக்டாக இருக்கும். இந்த கார்லாம் சரிப்பட்டு வராது. அதே மாதிரி ஆக்சுவலி இதில் நிறைய கார் இருக்குது. 29 கார்ஸோ போட்டோ இருந்துச்சு, அதில் நீங்கள் பார்க்குறப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, காரை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் உங்ககிட்ட அழுத்துனா அது என்கிட்ட போதையா. நீங்கள் ஸ்டேரிங்கும் வச்சுக்கலாம், டில்ட்டும் வச்சுருக்கலாம், இந்த வேறு மாதிரி போட்டிருக்கும்ல அது கூட வச்சுக்கலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எல்லா கேம்லேயும் கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி இடத்துக்கு இந்த கார் கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, என்னையே சொல்லணும். அடுத்து அவ்வளோதான், ஃபாரஸ்ட் ஏரியான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதாங்க ஃபாரஸ்ட் ஏரியா. நெக்ஸ்ட்டு இங்கிட்ட இருந்தே ஏர்போர்ட் ஜாயின் ஆகும். இந்த டனலுக்குள்ளே போனோம்னா ஏர்போர்ட் வந்துடும். சோப்பா மல்லாக்கா கவுந்துடாத. திஸ் டனல் கோஸ் டு அவர் ஏர்போர்ட். இந்த மாதிரி போகிறப்போலாம் லோடிங் ஜோன் ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும். ஒரு இடமா போகிறப்போ வரும். போச்சு, கவுந்துக்குச்சு கார், கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துக்குச்சு. கைஸ், லெட்ஸ் கோ டு ஏர்போர்ட். இதுதான் ஏர்போர்ட்டு. வா, இல்லை ஏரோப்ளைனும் அங்கங்கே ஓடும், அது அப்புறமேட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கேமே ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு போர் அடிக்குது, இல்லாட்டி சும்மா ஏதாவது விளையாடணுன்னு தோணுதுன்னா இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஏர்போர்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா ஃப்ளைட் அப்போ அங்கங்கே போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸை போகிற வழியில் அப்படியே கலெக்ட் பண்ணிப்போம். அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஸ்டண்ட் பண்ணுற இடம்னா எதுனா இதுதான். இதோ இந்த இடத்துல ஒன்று வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த பிக் ட்ராக்ஸ் பாட்டு பார்த்துருப்பீங்க நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் வர மாதிரி செம்ம சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கேக்குள்ளே நம்ம எதாவது ஸ்டண்ட்டு பண்ணி விளாண்டுக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? இப்போ மட்டும் பறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்டாவது பறந்துடுவேன். இது வந்து கேமோட அவுட் ஜோன், அது உள்ளே போகவே முடியாது. ஓகே கைஸ், நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் நேராக எல்லாத்தோட டாப் ஸ்பீடையும் செக் பண்ணி பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ டு எல்லாத்தோட டாப் ஸ்பீடையும் பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஐயோ இடிச்சிட்டான்டா இவன், ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காரை போய் செக் பண்ணி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. டக்குன்னு வேகமாக போ. அப்புறம் வியூவர்ஸ்க்கு போர் அடிச்சிட போகுது. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், ஏர்போர்ட் வந்தாச்சு, பறக்கிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இடிச்சிருப்பேன். ஓகே, லோடிங் ஜோன் ஆகுது, போகலாம். வந்தாச்சு. இங்கே தான் நம்ம வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்க போகிறோம் எல்லா காருக்கும். ஓகே கைஸ், இந்த காருக்கு டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நேராக நிப்பாட்டிப்போம். இப்போது 1 2 3 லெட்ஸ் கோ. போகலாம். பிக்கப்பே பயங்கரமாக இருக்குது. 200 தாண்டிடுச்சு. ஆக்சுவலி இது 300 தாண்டிடும்னு நினைக்கிறேன். போடு. 314 320 போதான்னு பார்ப்போம். 20 தாண்டுதான்னு பார்ப்போம். அவ்வளோதான். போ 319 போயிடுச்சு. போச்சுரா. பிரேக் போடு. அவ்வளோதான். இதோட டாப் ஸ்பீடு வென்லி எத்தனை 319 தான் இதோட டாப் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தாரை ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம தார் எடுத்தாச்சு. இப்போது நேராக ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதுதான். தார் ஆக்சுவலி கம்மியாக தான் போகும்னு நினைக்கிறேன். போச்சுரா, பக்காகுது. ஆக்சுவலி இந்த கேம் அதிகமாக பக் ஆகாது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால பக் ஆகுது, ஒன்றும் இல்லை. ஒன்லி 110 MB நினைக்கிறேன். 108 110 தெரில. ஆக்சுவலி 180 நினைக்கிறேன். கம்மியான எம்பியில் சூப்பரான கேம்னா இதுதான், அதுவும் கார் கேம்னா இதுதான். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி விளையாண்டுட்டு ரிவ்யூ சொல்லுங்கள், நானும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, டக்குன்னு தாரை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். வேகமாக போகும். ஓகே கைஸ், இன்னும் ஒரு 3 கார் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு தார் மேமாவே போக மாட்டேங்குதே. வந்தாச்சு காய். தாரை எடுத்துகிட்டு இப்போ தாரோட ஃபுல் ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. போ. பிக்கப் 100 தாண்டிடுச்சு. 150 தாண்டிடுச்சு. 180 தாண்டிடுச்சு. 190 தாண்டிடுச்சு. போடு. 195 96 97 90 197 போயிருக்கு. 97 தான் இதோட ஹையஸ்ட் போல். ஓகே, நெக்ஸ்ட்டு காரை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், நம்மளோட லாஸ்ட்டு காரையும் எடுத்து வந்தாச்சு. இந்த காரை மட்டும் முடிச்சிட்டோம்னா
முடிஞ்சிடும். இதோட டாப் ஸ்பீட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் காய்ஸ். இந்த காரு பூஸ்டெல்லாம் போடுது, நைட்ரோலாம் போடுது. ஓகே வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ இந்த காரோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துடலாமா? நேராக லைன் பண்ணி அவ்வளோதான். 1 2 3 லெட்ஸ் கோ. போ 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 செம்ம பிக்கப்பே 200 தாண்டிடுச்சு. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு காரை முந்திரும்னு நினைக்கிறேன். முந்தாது போலையே. 300 தொடமான இது 286 87 87 87 ஏறு 300 தொடு. ஓகே காய்ஸ், இதோட டாப் ஸ்பீடு 287 தான் போல். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எடுத்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். பை பாய்.